செல்லக்குட்டீஸ், இது ஒரு சேல் போஸ்ட் தான். இது யூடியூப்பில் வரும்போது ஆக்சுவலி சோல்ட் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அப்போ ஏன் சிஸ்டர் யூடியூப்பில் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சேல் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஆல்ரெடி பார்க்குறவங்களே பார்க்கும்போது ஏன் அப்போ அதில் சோல்ட் அவுட்னா இதில் போடுறீங்கன்னு தோணலாம். உலக அளவில் வந்து யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்க, ரைட்டா? ஸோ அதிலேருந்து நியூ கஸ்டமர்ஸ் எனக்கு வருவாங்க. அவங்களுக்கு தெரியணும் நம்ம சேல் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்குன்றதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் தான். ஸோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு அங்கே சேல்னால் இங்கே ஏன் போடுறீங்கன்னு கேட்கக்கூடாது. இது என்னோடய சேனல், இது என்னோடய உரிமை, நான் சேல் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோவை பார்க்கலாம். விருப்பம் இல்லைன்னா, பிடிக்கலன்னா அப்படியே என்னை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஏன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஸ்டின்னால நான் சொல்கிறேன். அங்கே சோல்ட் அவுட்னா ஏன் இங்கே போடுறீங்கன்னு சொல்லக்கூடாது. இது என்னோடய ஐடி, நான் க்ரியேட் பண்ணி, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது என்னோடய மார்க்கெட்டிங் டூலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று, உங்களை யாரும் கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்தி பார்க்க சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, இது சோல்ட் அவுட்டாக சொல்லிட்டாங்களேன்னு அமைதியாக போயிடுங்க. பல்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க 200, 300, 400ன்ட்டு வெரைட்டிஸ் சேர்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த விதண்டாவாதம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணணுன்னா ஒரு யூஸுக்கும் கிடையாது. இதெல்லாம் எப்படின்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே எனக்கு சோல்ட் அவுட் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு காம்போ தான் இப்போ நான் போட்டிருக்கிறது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க தங்கங்கள், ஆகா என்னடா டெரர் பீஸாட்டம் இப்படி பேசுகிறாங்களே இந்த சிஸ்டர்னு நினைக்காதீங்க. ஆன்லைனில் எங்கிட்ட சம்பிரதாயம் கட்டி என்னமோ பெரிய இதாட்டம் பண்ணுறாங்கன்னெலாம் சொன்னவங்கலாம் இன்றைக்கி சேல் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு எங்கிட்டே கதறாங்க. சிஸ்டர் இது எனக்கு வந்து கதறவங்க, நேரடியாக கதறவங்க ஒரு பக்கம், அதை கதறாமல் உள்ளுக்குள்ளே திருன்னு தேல் கொட்டின மாதிரி ஆகா இவ்வளோ கஷ்டம் இருக்காடா இதில்னு சொல்கிறவங்க, சொல்லாமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதை ஒன்றையும் புல் எடுத்து அதை செப்ரேட் பண்ணி இது பண்ணி அதை வீடியோவாக பண்ணி போடும்போது இருக்கிற வழி அது பண்ணும்போது தான் தெரியும். அதனால் யார் சேல் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணாலும், யாருக்கு அசந்தவங்களாக இருந்தாலும், நான் என்கிட்ட யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணுறாங்கன்னா நான் ரியலி பெஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும் அதோட வலி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அதனால் இந்த மாதிரி செட்டாகவும் நம்ம சேல் பண்ணுறோம். சீட் போட்டு வந்த ஹைப்ரிட்ஸும் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி எனி ரெயின் லில்லி நான் ருப்பீஸ் போட்டேன்னா அது சேலுக்குன்னு நான் சொல்லி எதுவாக இருந்தாலும் யூடியூப்லேயும் ஓப்பனாகவும் வாட்ஸ்அப்லேயும் ஓப்பனாகவும் எங்கே சேல் பண்ணலாம் ஓப்பனாக பண்ணிகிட்ருக்கோம். என்னை யாரெல்லாம் வந்து எங்கே அவங்கள ப்ரைஸ் சொல்லி போட சொல்லுங்கள், எங்கே அவங்கள இது பண்ண சொல்லுங்கன்னா இன்பாக்ஸ், வாட்ஸ்அப் மீ, அதெல்லாம் நானும் பார்க்க தான் செய்கிறேன். ஸோ இப்போது வந்து தமிழச்சி கார்டன் பண்ணும்போது மட்டும் ப்ரைஸை வெளியில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அதோட 10 ரூபா கம்மி பண்ணி விற்கணும். ஆனால் நீங்கள் போடலாம் மட்டும் வாட்ஸ்அப் மீ, இன்பாக்ஸ் மீ, தைரியம் இருந்தால் ஓப்பனாக A to Z எல்லா ரெயின்லேயும் ப்ரைஸ் போட்டு சேல் பண்ண போட வேண்டியதானே. நான் யாரையும் கேள்வி கேட்கல, என்னை கேள்வி கேட்டவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பதில். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு மற்றவங்களை கேள்வி கேட்கணும்.